வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நாம இங்கிலீஷ் நியூ இயர் 2024க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் 12 ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி கும்பம். ஸோ கும்பம்னாலே ஜென்ம சனியில் இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக தெரியும். ராசியில் சனி, 2ல் ராகு, 8ல் கேது, குரு 3ல். ஸோ 8ல் கேது இருக்கிறது கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. குருவும் 3 மே மந்த்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. குருவும் நியூட்ரல் பிளானட் தான். ஸோ கேதுவும் குருவும் ஓகே, அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சனியும் ராகுவும் என்ன பண்ணுறாங்க, ராசியையும் 2ஆம் இடத்தையும் ஆக்கியபை பண்ணியிருக்கிறாங்க. ராசிங்கிறது நீங்கள், 2ஆம் இடம்ங்கிறது உங்கள் குடும்பம், உங்கள் பொருளாதாரம், உங்களோட உடம்புன்னு சொல்லலாம். நேத்திரஸ்தானமும் 2ஆம் இடம் தான். கம்யூனிகேஷன், நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். ஸோ இதெல்லாம் இந்த இருள் கிரகங்கள் ரெண்டும் பிடிச்சி வச்சிட்ருக்கு. 2024 நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த 2 கிரகத்துலேருந்து எப்படி காப்பாற்றிக்கலாம் உங்களை, இந்த 2 கிரகத்தையும் எப்படி இன்னும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெரியர். ஸோ தொழில், வேலை ரெண்டையுமே பார்த்துருவோம். தொழிலை நீங்கள் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை பண்ணுங்கள். அதில் புதுசாக ஒன்று பண்ணுறேன், ஒரு இன்னோவேட்டிவாக நான் ஒன்று பண்ணுறேன், யாருமே பண்ணாததை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாயிரும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் வேண்டாம், இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க. வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேண்டாம். இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் காலேஜே படித்து முடிச்சிருக்கேன், ஆனால் நான் உடனே பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், வேண்டாம். கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க, இல்லை வேறு ஏதாவது படிங்க. ஏன்னா இப்போதைக்கு நேரம் சரியில்லை. யூஜி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பிஜி படிங்க, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தொழிலை பற்றின அமைப்பு கும்பத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸில் இல்லை, நான் வந்து கரியரில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா 10ஆம் இடம் நல்லாயிருக்கு. 10ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவகிரகத்தோட பார்வையும் இல்லை. தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா ஃபினான்ஸு 2ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துட்டு இருக்கிறதுனால, பிஸ்னஸ் அப்படின்னாலே பணம் அப்படின்னாலே பிஸ்னஸ். பணத்தை வந்து முதலீடாக போட்டு பண்ணுறது தான் பிஸ்னஸ்ஸு. அந்த முதலீடே போய் லாக் ஆகிட்டு இருக்கிறதுனால தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் வேலை நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னொருத்தட்ட நம்ம சம்பளம் வாங்குகிறோன்னாலே சனியை பாசிட்டிவாக ஆக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா வேலை ஆட்களை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சனி. ஸோ அவரோட காரகத்துவம் ஒன்று நம்மளே விரும்பி ஏற்றுக்கும் போது அவர் உங்களை பெருசாக படுத்த மாட்டார். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு 2024 ரொம்ப நல்லாவே இருக்க போது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா, வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுமா? ஆகும். குருவோட பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு, 9ஆம் இடத்துக்கு, 11ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ பாக்கியஸ்தானம் நேரடியாக குருவோட சப்தம பார்வையில் 180 டிகிரியில் குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 180 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 9ஆம் இடம் டைரெக்டாக ஆக்டிவேட் ஆகும்போது, என்ன தான் ஸ்திர லக்னத்துக்கு வந்து அது பாதகஸ்தானம்னாலும் குருவுடைய பார்வை அதை சுபப்படுத்துது. அப்போது கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இருக்குது உங்களுக்கு. 27 வயசு 28 வயசை கடந்துட்டு கும்பராசிக்காரங்க கல்யாணம் தாராளமாக பண்ணிக்கோங்க. வயசு கம்மி தான், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் தானே நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எங்களை ஹோல்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, முதுமை கிரகம் சனி. ஸோ ஒரு 27 வயசு அப்படிங்கிறத யவன காலம்னு சொல்லுவோம், ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும். ஸோ அதை தாண்டி கல்யாணம் பண்ணும்போது எந்த கிரகமும் நம்மளை பாதிக்காது, அவங்கெல்லாம் பண்ணலாம். ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க, 19 20 வயசு 22 23 வயசுலாம் வேண்டாம். கொஞ்சம் கரியரை பாருங்கள், படிங்க, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான பலன். சரி, குழந்தைக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், புத்திர பாக்கியம் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? குரு பாசிட்டிவாக இருக்கார், கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கிறது 100% உறுதி. உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரே ஒரு நல்ல ரிலீஃப் வந்து குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கும்பத்துக்கு வந்து இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, சொத்து நாங்கள் வாங்கலாமா? வாங்கலாம். 9 11ஆம் இடம் நல்லாயிருக்கு. 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உறுதி. ஆனால் போராடணும். காரணம் சனி ராகு. கொஞ்சம் போராடி நிறைய தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மரத்தில் ஏறி ஒரு பழத்தை பறித்தேன், அந்த மாதிரியான கதை தான். ஆனால் கண்டிப்பாக உங்களோட சொத்து மூலமாக வரக்கூடிய லாபம், அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே இந்த வருஷம் கண்டிப்பாக கும்பத்துக்கு கொடுக்கும். ஃபாரினில் இருக்கோம், நாங்கள் எப்படி இருக்கோம்? நல்லா இருப்பீங்க. 12ஆம் அதிபதி சனி வந்து லக்னத்திலே தான் இருக்கிறாரு. ஸோ ஃபாரின் நிறைய பேர் போகணுன்னா போகலாம்.
இன்ஃபேக்ட் ஃபாரின் போனீங்கன்னா இன்னமும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது 8ல் உள்ள கேதுவை பார்ப்பார். ஸோ அப்போ நிறைய பேர் நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க, போவீங்க. அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரின் செட்டில்மெண்ட் வந்து வெல் அண்ட் குட், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க போகிறோம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மனசு முழுக்க இருள் கிரகம் ராகு. ஸோ போககாரகன் ராகு. நல்லா சாப்பிடணும், நல்லா டிவி பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும், இந்த எண்ணத்தை தான் திரும்ப ராகு கொடுத்துட்டே இருப்பார். சனி கான்ஸ்டண்ட்டாக லேசினஸை கொடுப்பாரு. நல்ல வேலை பார்த்த நல்ல படித்த பொண்ணு தான், துருன்னு இருந்த பொண்ணு தான், ரொம்ப லேசியாக இருக்குது. இப்போ ரொம்ப லேசியாக இருக்கிறான் என் பையன், விளையாட கூட மாட்டேங்கிறான், வீட்டில் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறானே தவிர அவுட்டோர் கேம்ஸ் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும் இந்த வருஷம். ஸோ அந்த கும்ப ராசியில் உள்ள குழந்தைகள் வந்து படிப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம், லேசினஸ் நிறையா வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டேக் அண்ட் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் எப்படி இருக்க போகுது? ஓகே, பெருசாக பிரச்சனை இல்லை. அலர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அடிக்கடி தும்மல் வர்றது, சளி பிடிச்சிக்கிறது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். லேசாக கோல்டுனாலும் ஒத்துக்காது. அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால பிரச்சனைகள் வரும், உள்ளே வெளியில் எதுவுமே. ஈவன் ஸ்கின் ரேஷஸ் ஏதாவது இருக்கட்டும், இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ராப்பராக சுடுதண்ணி அப்பப்போ குடிக்கிறது, ஒரு ஹைஜீனிக்காக இருந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் உங்களை ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து காப்பாற்ற போகுது. ஓவராலாக கும்பத்தில் உள்ள பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே பார்த்தோம். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கணும், அதை மேக்ஸிமம் ஒரு 90% செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணிங்கனாலே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆல் த வெரி பெஸ்ட் கும்பம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து கோச்சார பலன் தான். உங்கள் என்டையர் ஹாரோஸ்கோப்போட ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வித் சிம்பிள் ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளாக டெய்லி அன்றாடம் பண்ணக்கூடிய ரெமெடிஸ், அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணி நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான விஷயம் நீங்களும் அதே மாதிரி பெனிஃபிட் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. நன்றி, வணக்கம்.